வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ போன கிளாஸில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான கோடிங்ஸ் பார்த்தோம், ஆன்மோஸ் டவுன் பார்த்தோம். ஸோ அதோட டூப்ளிகேட் தான் ஆன்மோஸ் அப்பு. ஸோ இது ஒரு சின்ன கிளாஸ் தான், ஏன்னா ஆன்மோஸ் ட்ராகுங்கிறது தான் பிடிச்சி இழுக்கிறது. அது அடுத்த கிளாஸில் பார்ப்போம், அது ரொம்ப பெருசாக போகும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இதில் அதோட அப்பு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதை நான் சொல்லிடுறேன். ஆன்மோஸ் அப்பு. ஸோ இதுலேயும் நான் பிளேடுக்கு போட போகிறதில்ல, பாக்ஸுக்கு தான் ஸ்கிரிப்ட் போட போகிறேன். ஏன்னா பாக்ஸ் தான் கலர் மாறும். ஸோ நம்மளுக்கு தெரியணும் அது கிளிக் ஆகுதா, கையை எடுக்கிறோமா இல்லையான்னு. ஸோ போன டைம் என்ன போட்டோம், ஆல்மோஸ்ட் டவுன் போட்டோம், கிளிக் ஆச்சு, கலர் மாறிச்சு. என்ன கலரு, கலர் டாட் க்ரீனுக்கு மாறிச்சு. இப்போது அடுத்த லைன், இந்த இடத்துல மறுபடியும் ஆன் மவுஸ்ன்னு டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக் இருக்குது, ட்ராக் அடுத்த கிளாஸ் பார்க்க போகிறோம். அப்பு தான் இப்போ பார்க்க போகிறோம். எக்ஸிட்டு ஓவர் இதெல்லாம் அட்வான்ஸ் பார்க்கலாம். இப்போ அப்பு கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக ப்ரைவேட் வாய்டு ஆன்மோஸ் அப்பு எல்லாம் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ அதே தான் இங்கே பாருங்கள், இந்த கெட் காம்போனண்ட் அப்படியே தான் காப்பி பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம காம்போனண்ட்டை ஸ்ப்ரைட் ரெண்டருங்கிற காம்போனண்ட்டை நம்ம எடுக்கிறோம், அதுக்குள்ளே இருக்கிற கலருங்கிறது தான் மாற்றி பார்க்க போகிறோம். என்ன கலரு, க்ரீன் கலர். ஸோ நான் இப்போ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஆனால் க்ரீன் கலருக்கு நான் மாற்றக்கூடாது, கையை எடுக்கும் போது அது ரெட்டாக மாறிடணும். ஸோ ரெட்டு. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ கையை வைக்கும் போது க்ரீன் ஆச்சு, கையை எடுக்கும் போது ரெட் ஆயிரும். அப்படி ஆச்சுன்னா அங்கே அது ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு. ஃபுல் ஸ்க்ரீன் போய்க்கலாம். இப்போது ப்ளே பண்ணுறேன். பிளேடுக்கு நம்ம ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அதில் தான் கிளிக் கிளிக் பண்ணும் போது இழுக்க முடியும், விட்டா அது போகணும், அதெல்லாம் பண்ண போகிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், கலர் சேஞ்சு. அது இந்த பாக்ஸை வச்சு. ஸோ இப்போ பாக்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கிறேன், மவுஸை விடல, ஏன்னா விட்டா கலர் மாறும். இப்போ நான் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கிறேன், க்ரீனில் இருக்குது. இப்போ கையை எடுத்தேன்னா ரெட் ஆயிடுச்சு, பார்த்தீங்களா. திரும்ப கிளிக் பண்ணுறேன், க்ரீன் ஆயிடுச்சு, கையை எடுத்து ரெட் ஆயிடுச்சு. ஸோ நான் எத்தனை தடவை கிளிக் பண்ணாலும் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ ஏன்னா அந்த கோடிங் ரன் ஆகிட்டே இருக்குது, இப்போ ஆன் டைமில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ கிளிக் பண்ண ப்ளூ, க்ரீன், எடுத்தால் ரெட். ஸோ இப்போ நான் கிளிக்கும் கிளிக் டவுனும், ஆன்மோஸ்ட் டவுன் ஒர்க் ஆகுது, ஆன்மோஸ்ட் அப் ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்து பார்க்க வேண்டியது ட்ராகு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் இது எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ ட்ராக் தனியாக சொன்னால் தான் உங்களுக்கு பெரிய கிளாஸாக இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இதை நம்ம இழுத்துலாம் விட போகிறோம். ஸோ ட்ராக் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இந்த ஆன்மோஸ்ட் டவுன் அண்டு அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். So, thank you friends.